தஞ்சையில தாவேகாவினுடைய பொதுக்கூட்டமானது நடந்தது. ஸோ இந்த பொதுக்கூட்டத்தில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. பெண்கள் உள்ள வரும்பொழுது கூட்டத்திலேயே வந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற வீடியோஸும் ரிலீஸ் ஆச்சு. அத தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான சேஃப்டி எல்லாம் வந்து தாவேகாவினர் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில வந்து ஸ்ட்ரிக்ட்டா பெண்கள் வந்து யாரும் வராதீங்க அப்படிங்கிறத சொல்லியும் வந்து நெறைய பேர் உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பதிவுகளும் வந்திருக்கு. இத தொடர்ந்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னை யாரும் பின்தொடர்ந்து வராதீங்க. என்னுடைய வண்டி பின்னாடியோ இல்ல முன்னாடியோ வராதீங்க. அது உங்களுக்கு தான் ஆபத்துங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தாவேக தலைவரான விஜய் அவர்களுடைய வாகனத்தை தொடர்ந்து நிறைய வண்டிகள் பின்தொடர்ந்து போனதுனால ஒரே இடத்துல 5 வண்டிகள் ஒன்று மேல ஒன்று மோதி வந்து கீழே விழுந்திருக்காங்க. இதுல மொத்த பேருமே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லலாம். மொத்தமா 5 பேர் வந்து இந்த விபத்துல சிக்கியிருக்காங்க. தொடர்ந்து ஒன்று மேல ஒன்று அங்க பக்கத்துலயே வந்து ஆம்புலன்ஸ் வந்து அவங்க எல்லாரையுமே வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த நிலையில வந்து விக்னேஷ் அப்படிங்கிற 19 வயது இளைஞர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, சேஃபாக தான் இருக்காங்க. ஆனால் விக்னேஷ் அவர்களுடைய நிலைமை தான் வந்து தலையில் காயம் ஏற்பட்டதுனால வந்து இன்னமும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் தெரிவிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு.